நிறுத்து. என்னாச்சு மச்சான்? மச்சான், நான் இங்கேருந்து நடந்து போய்க்கிறேன். மச்சான், கல்யாணத்துக்கு முன்னாடியே சரக்கு வாங்கி கொடுத்தேன்னு உன்ன தப்பா பேசுவானுங்க. அதுக்கு தான் அது எனக்கு பிடிக்காது. ஏன்னா என் மச்சான் டீசென்ட்ரா. ஏய், என் தங்கச்சியை கண்காலங்க வச்சிருவ போல் இருக்கு. என்னாச்சு மச்சான்? நீ குடிக்கிறத வச்சு தான் சொல்றேன். சீரியஸ் ஆயிட்டியா மச்சான்? ஆமா, சீரியஸ் தான். ஓகே, என்னையோட எல்லாத்தையும் நிறுத்துறேன். அந்த கூட்டுறவு வங்கியில் உனக்கு ஒரு 3 லட்ச ரூபா கடன் இருக்கே, அதை ஏன் இன்னும் அடைக்கல? மச்சானுக்கு எப்படி? உன் முதலாளி கிட்ட கூட 1 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்க. இது யாருக்கிட்டையும் சொல்லாத விஷயம். மச்சானுக்கு எப்படி? மச்சான், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி தான். அவ எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எனக்கு தெரியாம இருக்காது. நீங்க 2 பேரும் காதலிக்கிறீங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா உங்களை பத்தி விசாரிச்சப்போ பிரச்சனை இல்லைன்னு தோணுச்சு. அதான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். 2 லைன்ல ட்ராக்கே மாத்திட்டாங்க. கில்லாடிதான்பா மச்சான். மச்சான் கிளம்பலையா? நான் என் தங்கச்சிக்காக கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன். அதை உங்களுக்கு கொடுக்குறேன். உங்க கடன்லாம் அடைச்சிருங்க. கொடு. சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன். ஏதோ 4 ரவுண்டு உள்ள போனதால மச்சான் ஏறி ஸ்கோர் பண்ற கேஷ். போ மச்சான், போய் தூங்கு போ. போ, வாழ்க்கையில எவ்வளோ பார்த்துட்டோம். மச்சான் கவலைப்படாத, உன் தங்கச்சிய உயிரா பார்த்துக்குவேன். போயிட்டு வா. மேடம், என்னாச்சு? என்னை காப்பாற்ற முடியாது. மேடம் மேடம், உங்களுக்கு ஒண்ணும் பக்கத்துல யாரா இருக்கீங்க? ஹெல்ப் ப்ளீஸ், ஹெல்ப் ப்ளீஸ். மேடம், நான் போனை விட்டுட்டு வந்துட்டேன். நீங்க தைரியமா இருங்க, நான் போய் யாரையா கூட்டிட்டு வரேன். ஏய், இங்க பாப்பா. என்ன மேடம், சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா? மடிப்பாக்கத்துல இருக்கிற கட்சி ஆபீஸ்க்கு நீ போகணும். அங்க பாலண்ணா கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எல்லாத்துக்குமான பதில் 7 ஹில்ஸ்ல அங்கதான். அந்த பயத்துல நான் அவங்களை அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். வாடா, நம்ம உடனே இப்ப அங்க போய் ஆகணும். இப்ப வா, நீ சும்மா இரு, நீ எங்கேயும் போக வேண்டாம். டேய், அவங்க இறந்துட்டாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்ல வேண்டாமா? போலீஸ்ல சொன்னா நேர்ல பார்த்த சாட்சி நீதான சும்மா விடுவாங்க? இப்பவே மணி 2 ஆயிடுச்சு. 4 மணிக்கு பொண்ணுக்கு நலங்க வைக்கணும். ஐயரு சொந்தக்காரங்களாம் வந்துருவாங்க. 8 மணிக்கு கரெக்டா முகூர்த்தம். எல்லாமே பிரச்சனை ஆயிடும். உன் தங்கச்சிக்கெல்லாம் நடக்கணும்ல. ச்சே, இந்நேரத்துக்கு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிருக்கலாம். உனக்கு போலீஸ்ல சொன்னா போதும்ல. அனில் சார் ஸ்டேஷன்ல தான் இருப்பாரு. நான் போன் போட்டு சொல்றேன். முரளி சொல்றா. ஹலோ சார், கத்திபரா ஜங்ஷன்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. தெரியும், நாங்க அங்கதான் போயிட்டு இருக்கோம். சரிங்க சார். டேய், போலீஸ்க்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்போ அவங்க அங்கதான் போயிட்டு இருக்காங்க. அவங்க பாத்துக்குவாங்க. டேய், இருந்தாலும் ஒண்ணும் இல்ல. முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நான் இவ்வளவு சொல்றேன், தங்கச்சி கல்யாணத்தை வச்சுக்கிட்டு போய் தூங்குடா. நேரம் காலம் தெரியாம செத்தவளுக்கு உதவி பண்றாராமா. களத்தில் குடும்பத்தில் என்ன நடக்குது? ஜோன் கொலை செய்யப்பட்டு இன்னும் 1 வருஷம் கூட. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா அப்படி கிளம்பணும்ல. டேய், கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. விழுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. ஓகே, வந்தா பாஸ்கர். இரு போலாம். அம்மா,
டிரைவர் கத்திப்பற வழியா போக வேண்டாம். அங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரே போலீஸா இருக்கும். அப்பாடா, ஒரு வழியா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. ஸ்டேஷனுக்கு போலாமா? ஸ்டேஷனுக்கா? மூடிட்டு இரு. ஏன்டா? ஒரு நிமிஷம் இங்க வா. ஜான் ஆப்ரஹாமோட நெருங்கிய நண்பரும் அவரோட குடும்பத்துல ஒருத்தருமான பாலன் சார் நம்ம கூட இருக்காரு. பாலா சார் கூட துணைக்கு யாரும் இல்லாம நடுராத்திரியில எலிசபெத் ஜான் யாரை பார்க்க போயிருப்பாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? ப்ளீஸ் சார், உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை கொஞ்சம் சொல்லுங்க. ஒருத்தர் இறந்துட்டாலும் அவங்கள விட மாட்டீங்கல்ல? உனக்கு செத்தது யாருன்னு தெரியுமா? ஒரு பெரிய பணக்கார பால் தந்து குடிச்சு செத்தான்ல, அந்த ஆளோட பொண்டாட்டியா. அவளை கொலை பண்ணிருக்காங்கிறது கன்ஃபார்ம். அவ சொன்னதை யார்ட்டாவது போய் சொன்னேன்னு வையே, அந்த அம்மாவோட புருஷன் சாவுக்கும் உனக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. நமக்கு நம்ம வாழ்க்கை தானே முக்கியம். நான் பார்த்ததை சொல்ல வேணாமாடா? அடே, இந்த உலகத்துல எவ்வளவோ ஆக்சிடென்ட் நடக்குது, எத்தனை பேர் சாவுறாங்க, எவ்வளவு பேர் பார்த்துட்டு போறாங்க. அந்த மாதிரி நினைச்சுக்கோ. மச்சான், நம்ம சாயங்காலம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும்ல, முதல்ல அதை பார்ப்போம். தேவையில்லாத பத்திலாம் யோசிக்காத. லூசு மாதிரி பேசிக்கிட்டு. போகிற போக்க பார்த்தா நிரந்தரமாக நம்ம இங்கேயே டியூட்டி பார்க்கணும் போல இருக்கு. அட நம்மளை விடு, அந்த பொண்ணோட நிலைமையை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுமா. வேண்டாம், எத்தனை நாள் தான் இப்படியே உட்காந்துட்டே இருப்பீங்க? அம்மா, நீ இப்படி சாப்பிடாமலே இருந்தா அப்புறம் செத்துருவேன். அதுக்கு மேல என்ன நடக்கும்? ஐயோ, இனிமே நான் மட்டும் உயிரோட இருந்து என்ன நடக்க போகுது? அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. சாப்பாடு எடுத்து வச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, நீ இன்னும் சாப்பிடலையாடா? எனக்கு வேண்டாமா. அவ போன உடனே வீடே வெறிச்சோடி போயிடுச்சு. பக்கத்துல இருக்கிற கட்சி ஆபீஸ்க்கு நீ போகணும். அவங்க பாலனா கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எல்லாத்துக்குமான பதில் 7 Hillsல அவங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லடா. கொஞ்ச நாளாவே நீ சரியில்லை. பாலண்ணா இங்கே பாதுகாப்பாக இருக்கும். இவன் நம்ம கர்ம முப்பனோட பையன் முனிய. உன் அப்பா ரொம்ப விசுவாசமானவர். உன்னையே நான் நம்புறேன். இங்கே ஒரு 10-20 பேர் இருக்காங்க, அடிவாரத்திலே இருக்காங்க. உள்ள யாராவது நுழைஞ்சா உடனே தெரிஞ்சிடும். எல்லாரும் சின்ன பசங்களா இருக்காங்களே. பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரியுவாங்க. எல்லார் மனசுலயும் வெறி இருக்கும். கண்ணை சிச்சா போதும், ஆலையே காலி பண்ணும். மற்றும் வீட்டில் இருந்த 6 பேர்களையும் கடுமையாக தாக்கிவிட்டு பெய்லி ஜானை ஒரு மர்ம கும்பல் கடத்தி சென்றிருக்கிறது. கடந்த 1 வருடத்திற்கு முன்பாக தமிழ்நாடு கேரளா எல்லையில் உள்ள கர்டன் பாறை என்ற இடத்தில் மர்மமான முறையில் டேவிட் ஜான் ஆபிரகாம் இறந்து கிடந்தார். அந்த மர்ம சாவிற்கான காரணம் இன்று வரை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் அவரது மனைவி சில தினங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய கார் விபத்தில் இறந்துள்ளார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இது திட்டமிட்ட கொலை என்பது தெரிய வருகிறது. இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள், எதற்காக செய்தார்கள் என்பதற்கான தீர்வு கிடைக்காமல் போலீஸ் திணறி வருகிறது. எதுக்கு அங்கிள், எதுக்கு என்ன இப்படி கூட்டிட்டு ஓடி ஒளிறீங்க? விட்டுருங்க அங்கிள், என்னையும் கொலை பண்ணட்டும். உன் அப்பாவையும் அம்மாவையும் கொண்டது யாருன்னு உனக்கு தெரிய வேணாம். அவங்கள பழிவாங்க வேணாம். பையனை உங்க அப்பாவை கூட்டிட்டு இங்க வர சொல்லு. சரி, இவர் கூட போய் பேசி பாருங்க. ஓகே சார். ஒத்துக்கலனா என்கிட்ட வாங்க. போங்க வாங்க போலாம். சரி. பாலா சாரை பார்க்கணும். முனுசாமி, ஒரு டீ சொல்லு.
நீங்க யாரு? பாலாவோட நண்பனா? உங்களை இங்க வர சொன்னாரா? இங்க வந்தா பார்க்கலான்னு சொன்னாங்க. உட்காரு, வந்துருவாரு. உள்ள போடா. ஐயா வணக்கம். இவன் தான் ஐயா என் பையன். கேஸ் எல்லாம் போட வேணான்னு ஸ்டேஷன் கூப்பிட்டு சொல்லியிருக்கேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. தேங்க்ஸ். நீ ரத்தம் பார்த்திருக்கியா? நீ கொலையை பார்த்திருக்கியா? சின்ன வயசு, சீக்கிரம் பெரிய ஆள் ஆகணும்னு தோணும். அந்த டெக்ஸ்டைல் ஓனர் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ நோண்ட போன ஆள் யாருன்னு தெரியுமாடா? பாலா அண்ணன். தெரியுமாடா உனக்கு பாலா அண்ணன் யாருன்னு? 24 வயசுல 4 வருஷம், அதுக்கப்புறம் 2 லைஃப் உள்ள இருந்தார். எல்லாம் இந்த கட்சிக்காக தான். எதுக்கு? நம்ம தொழிலாளிங்க வயித்துல அடிச்ச முதலாளியோட நெஞ்சில சுட்டதுக்கு. பாலா அண்ணனோட ஒரு மூச்சும் இந்த கட்சிக்காக தான். நீங்க சொன்ன மாதிரியே கேஸ் சால்வ் பண்ணிட்டோம். மன்னிச்சிடுங்க ஐயா. சரி போ. வாடா போலாம். இவன் தான் உங்க நண்பன் சொல்லி வந்திருக்கான். நீ யாரா? நீ எந்த வகையில என் நண்பன் அவ? எலிசபெத் மேடம் சாகிறதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்தேன். எல்லாத்துக்குமான பதில் 7 ஹில்ஸ்ல அங்க கூட இருக்கிறவங்களாம் பயமுறுத்துனதுனால தான் இங்க வந்து சொல்றதுக்கு இவ்வளவு லேட் ஆயிருச்சு. அவனை பற்றி ஊரில் நல்லா விசாரிச்சுட்டேன். ஆள் ரொம்ப பாவம். இவனை நீங்கள் நம்பலாம். இவன் இப்போதைக்கு நம்ம கூடவே இருக்கட்டும். இவனுக்கு ஒரு வேலை இருக்கு. பயப்பட வேண்டாம். இது என்னோட வீடானோ. யூ ஆர் வெரி சேஃப். ஆமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார். நாங்கள் ஹனிமூன் ட்ரிப்க்கு வந்தோம். இந்த இடம் அவ்வளோ சரியில்லை. இந்த நேரத்தில் ட்ராவல் பண்ணுறது ரிஸ்க்கு. நைட் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் போகலாம். குட். இல்ல சார் என்ன பண்றீங்க? என்னுடைய வேலையா பிஸ்னஸா? என்னை பற்றி டீட்டெயில் அப்புறம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்குங்க. முதல்ல போய் ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் உங்கள் ரூம். தேங்க்யூ சார். ஹனிமூன் ட்ரிப்னு எதுக்கு தேவையில்லாம அவர்கிட்ட போய் சொல்லணும்? அந்த ஆள் நம்புற மாதிரி நம்ம ஏதாவது சொல்ல வேண்டாம். அவரோட நடவடிக்கை எல்லாம் ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. ஏய், ஒரு ஆபத்துல மாட்டினப்போ அந்த ஆள் நம்மளை காப்பாத்தினாரு. அப்புறம் அவர் யாரா இருந்தா நமக்கு என்ன? நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்.
என் மொபைலில் ரேஞ்ச் இல்லை. பாலா சாரை கூப்பிட்டு சொல்ல வேண்டாமா? வேண்டாம். பாலன் அங்கிள் ஃபோன் பண்ணாலும் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டாம். என் ஃபோனையும் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க? நாம் இப்போ எங்கே போகிறோம்? வெளியில ரொம்ப கோல்டா இருக்கு. யூஸ் திஸ். ஹாய். ஹாய். ஹவு டு யூ லைக் மை பிளேஸ்? நைஸ் சார். சமையல் ரெடியா இருக்கு. ஆறதுக்கு முன்னாடி வந்து சாப்பிடுங்க. See you there. நல்லா சாப்பிடுங்க, கூச்சப்படாதுங்க. ஓகே. இங்க நீங்க தனியாவா இருக்கீங்க? ஃபேமிலி? ஃபேமிலி. சாப்பாடு நல்லா இருக்கா? இந்த மாதிரி நல்ல சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்லை. ஐநோ. ஓ, அதான். அது ஒரு யானைக்குட்டி. பெயர் கிருஷ்ணா. வெரி நோட்டோரியஸ். இங்கே நிறைய மிருகங்கள் இருக்கு. சமோ போதும் சார், போதும். உங்களுக்கு வேணாம். மிருகங்கள் இருக்கிற இடத்துல தங்குறதுக்கு பயமா இல்லையா உங்களுக்கு? You know something? இந்த மிருகங்களுக்கு பசியா இருந்ததா வேட்டையாடும். பசி ஆறிடுச்சுன்னா அதுவா போயிடும். ஆனா மனுஷங்க வேற மாதிரி. பசி ஆறுனதுக்கு அப்புறம் தான் வேட்டையை ஆரம்பிப்பான். So, மனுஷன்தான் மோர் டேஞ்சரஸ். தம்பி, நான் மனுஷன் மாதிரி தெரியறேனா மிருக மாதிரி தெரியறேனா? சார் கன்ஃபியூஷனா இருக்குல்ல? எனக்கும் தான். ஓகே, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். யூ கைஸ் ஹெல்ப் யுவர் செல்ஸ். See you soon. See you. ஹாய். என்ன தூங்கலையா? I have to go out. இன்னைக்கு ராத்திரியே முடிக்க வேண்டிய ஒரு வேலை இருக்கு. முடிஞ்ச காலையில் பார்க்குறேன். குட் நைட். குட் நைட். சார், இந்த ராத்திரியில் எங்கே போறீங்க? நான் வெளிச்சத்தில் நடக்கிறவன் இல்லை, இருட்டில் வெளிச்சத்தை தேடி நடக்கிறவன். புரியல? புரிகிற நேரத்தில் புரியும் பிரதர். கதவை லாக் பண்ணிட்டு போறேன், அப்பதான் உங்களுக்கு சேஃப். ஏங்க, அந்த ஆள் இந்த வீடு பூரா பூட்டிட்டான். நம்ம இங்க நல்லா மாட்டிக்கிட்டோம். எதுக்காக நீங்க இப்படி பயப்படுறீங்க? நான் எங்க வீட்டுக்கு போகணுங்க. எனக்காக எங்க அம்மா காத்துட்டு இருப்பாங்க. எனக்காக காத்துட்டு இருக்க இந்த உலகத்துல யாரும் இல்லை. பேலி, நீ எலிசபெத்தோட பொண்ணு பேலிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எதுக்காக என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்த? ஏன் என்ன கொலை பண்ண பார்த்த? தெரியாது. என் அப்பாவை கொண்டது நீ தானே? அம்மாவை அடையறதுக்காக அப்பாவை கொன்ன. அப்படியே அம்மாவை கொன்ன. சொல்லு, ஏன் கொன்ன? What nonsense are you talking? படிச்ச பொண்ணு தானே நீ? ஆமா, 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜில் படிக்கும் போது உங்க அம்மா எனக்கு நல்லா தெரியும். அந்த வயசுக்கு உண்டான காதலோ இன்ஃபேச்சுவேஷனோ whatever, அதெல்லாம் அப்பவே முடிச்சு போச்சு. Nothing more than that. Come have a look.
உங்க அப்பா என்ன பார்க்க வந்தார். சந்தேகத்தில் இல்லை, பிசினஸ் அட்வைஸ்க்காக. ஐம் a பிசினஸ் கன்சல்டன்ட். தேவநாராயணன். ஹாய். ஹாய் ஜான். கேடி இண்டஸ்ட்ரீஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அப்பா எல்லா பொறுப்பையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஆன்மீக வழியில் போயிட்டார். தொடக்கத்தில் டேடி அளவுக்கு என்னால் ஸ்மார்ட்டாக பிஸ்னஸை ரன் பண்ண முடியலனாலும் போக போக எல்லாமே என் கண்ட்ரோலில் வர ஆரம்பிச்சது. அப்புறம் எங்கே தப்பு நடந்ததுன்னு தெரியல. வரிசையாக தொழிலாளிகள் ஸ்ட்ரைக்கு, அரசியல்வாதிகளோட குறுக்கீடு, அப்புறம் என்ன காத்திருந்து கால வரணும்னு நினைச்சவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பா அமைஞ்சு. நமக்குள்ள சவால் விட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. டிசிஷன் எடுக்க வேண்டியது சார் தான். இனிமே டிசிஷன் எடுத்து என்ன பிரயோஜனம்? லாஸ்ட் போர்டு மீட்டிங்ல நம்ம என்ன பேசணும்? ஒன்னு HSBCல இருந்து லோன் பாஸ் ஆகணும். அதுலனா நஷ்டம்னு சொல்லி கம்பெனியை லாக் டவுன் பண்ணணும். மூழ்கிற கப்பலுக்கு யாரு பணம் கொடுப்பாங்க? ராய் செத்தா மண்ணை போட்டு மூடனு, அதான் மரியாதை. நாரித்தான் போகும். என்னங்க பேசுறீங்க? இந்த கேடி இண்டஸ்ட்ரிக்கு லாப நஷ்டங்கள்லாம் வந்தது இல்லையா? இந்த சேர்மன் இருக்கிறப்பயா வளர்ச்சி இருந்திருக்கு. இவரோட அப்பா இந்த போட்டோவில் இருக்காரு, டேவிட் அப்ரஹாம், அந்த சேர்ல இருக்கிற வரைக்கும். சேர்மன், கேடி இண்டஸ்ட்ரீஸை ஃபார்வர்டா கொண்டு போறதுக்கு எங்க யாருக்கு விருப்பம் இல்ல. ஆமா, 1 வீக் நாங்க டைம் தரோம். அதுக்குள்ள எங்க எல்லாருக்கும் நீங்க செட்டில் பண்ணிடுங்க. அதர்வைஸ் நாங்க கோர்ட்டுக்கு போக வேண்டி வரும். நம்ம கப்பல் பாதி முழுகிடுச்சு. இனி கேப்டன் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? என்னை பற்றி தப்பாக பேசினாலும் என் அப்பாவை பற்றி நல்ல விதமாக பேசுனீங்களே, தேங்க்ஸ். நீங்கள் கொடுத்துருக்கிற ஒரு வாரத்துக்குள்ள நான் எல்லாத்தையுமே சரி பண்ண முயற்சி பண்ணுறேன். அப்படி சரி செய்ய முடியலன்னா there is no further மீட்டிங்ஸ். யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் கேடி இண்டஸ்ட்ரீஸை ஒரேடியாக இழுத்து மூடிடுறேன். ஹலோ மிஸ்டர் தேவன், நான் ஜான் பேசுகிறேன். ஞாபகம் இருக்கா? ஜான் அப்ரஹாம், கேடி இண்டஸ்ட்ரீஸ். நான் உங்களை உடனே பார்க்கணும். என்னோட பிஸ்னஸை காப்பாற்ற கன்சல்டன்சியை கேட்டபோது ஒரே ஆளோட பேர் தான் எல்லாரும் சொன்னாங்க. அது உங்கள் பேர். கேட்கறதுக்கு கொஞ்சம் தயங்கினேன். ஏன்னா நீங்கள் வெளில இல்லை, என் ஒய்ஃபோட முன்னாள் காதலன். கேடி இண்டஸ்ட்ரியில் என்ன பிரச்சனைன்னு நான் ரொம்ப சீக்கிரமே கண்டுபிடிச்சிட்டேன். ஜான், அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்க கேடி இண்டஸ்ட்ரியுடைய முக்கியமான பிரச்சனையே ரெகுலர் ஸ்ட்ரைக்ஸ். அதுக்கு காரணம் வெளியாளுங்கள்ல, உள்ளே இருக்கிறவங்க தான். அப்புறம் இந்த கழுத்தில் ஸ்டீஃபன், அவங்களுக்கும் அவங்களுடைய கூட்டாளிங்களுக்கும் உங்களுடைய கம்பெனியில் எத்தனை % ஷேர்? 32%. அப்போ பணம் கொடுத்து செட்டில் பண்ணிடலாம், மேக்ஸ் வித்தின் a week. Are you kidding? எப்படி அந்த ஷேர்ஸ் எல்லாம் வித்துடலாமே? புதிய முதலாளிங்களுக்கு இல்லை, தொழிலாளிகளுக்கு. ஏன் உங்க ஃபேக்டரி தொழிலாளிகளே இருக்காங்க இல்லையா? அவங்களால எப்படி இவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியும்? டோன்ட் வரி ஜான், அவங்களுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்கு, லேபர்ஸ்க்கு லோன் கொடுப்பாங்க. மோர் தென் தட், உங்க ஃப்ரெண்டு பாலன் யூனியன்ல பெரிய ஆளு, அவர்கிட்ட பேசுங்க. ஈவன் ஐ வில் டாக் டு ஹிம். இட் கேன் பி டன். ஓகே, இது 100% நடக்கும். இதுல இருந்து வர ப்ராஃபிட் முதலாளிகளை மட்டும் இல்ல, லேபர்ஸ் கூட கிடைக்கும். ஸோ தே வில் பி ஹாப்பி. இனிமேல் லேபர் ஸ்ட்ரைக்கே இருக்காது. அப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ். வாட் பாஸ்? ஃபைன், ஹாப்பி. தேங்க்யூ வெரி மச். உங்க அப்பா இங்க இருந்து போகும்போது ரொம்ப சந்தோஷமா கான்ஃபிடென்ட்டா போனாரு, வித் லோட்ஸ் ஆஃப் ஹோப்ஸ். அதுக்கப்புறம் தான் அவர் இறந்து போன விஷயம் எனக்கு தெரிஞ்சது. ஐ ஹேட் மை ஓன் டவுட்ஸ். அதை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக தான் ஆஃப்டர் so many years உங்க அம்மாவை பார்க்க வந்தேன். I'm really sorry to meet you in this situation. ஜானுக்கு நீங்க உங்களையும் உங்க பொண்ணுன்னா உயிர். நிச்சயமா தற்கொலை பண்ணிருக்க மாட்டார். அண்ட் இப்ப நான் முக்கியமா சொல்ல வந்த விஷயமே, ஜான் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா கேடி இண்டஸ்ட்ரீஸ் பொறுப்பை இனிமே நீங்க தான் ஏத்துக்கணும். என்ன? நானா? நான் எப்படி? டோன்ட் வரி, நான் கூட இருப்பேன். லுக் ஹியர், யூ கேன் டு இட். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங்,
இதெல்லாம் முடிகிற வரைக்கும் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், இன்க்ளூடிங் யுவர் டாட்டர். தேவன், நான் கிளம்பிட்டேன். இன்னும் ½ அன் ஹவர்ல நான் அங்க இருப்பேன். இல்ல தனியா தான் வரேன். லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. இப்போ நான் அட்வொகேட் ஆஃபீஸ்ல தான் இருக்கேன். எந்த பிரச்சனையும் வராதுல்ல? நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். இன்னைக்கே எல்லா டாக்குமெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் ஆயிட்டா ஜானோட கனவு நினைவாகும். எங்க எல்லார்கிட்டையும் கலந்து ஆலோசிக்காம நீயா ஒரு முடிவு எடுத்தா என்ன அர்த்தம்? கேடி இண்டஸ்ட்ரியோட புது தீர்மானம் எல்லாம் நீ போட்டதா இல்ல உன் பின்னாடி இருக்கவன் போட்டதா? யார் போட்டா என்ன? தொழிலாளர்கள் தான் இப்ப ஷேர் ஹோல்டர்ஸ். இந்த கேடி இண்டஸ்ட்ரியோட பேரும் புகழெல்லாம் எங்க எல்லாரோட உழைப்பினாலே வந்தது. அது எனக்கு தெரியும். ஒரு வாரத்துக்குள்ள உங்க ஷேர்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணோன்னு நீங்க அனுப்பிச்ச நோட்டீஸ் இன்னும் ஜானோட டேபிள்ல தான் இருக்கு. அந்த டென்ஷன்ல தானே ஜானுக்கு இப்படி ஆயிடுச்சு. போது இந்த கதையெல்லாம் ஸ்கூல் பசங்கிட்ட சொல்லு. அந்த தேவநாராயணன் ஒருத்தர் இருக்கானே, அவன் சும்மா உனக்கு எது செய்யலன்னு எங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அந்த தேவன் உங்க பழைய லாபர் தானே? உங்க 2 பேரும் ஜானுக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஆமா, ஜான் இவங்க 2 பேத்தையும் கையங்களவும் பிடிச்சாரு. நீ அவனும் சேர்ந்து தானே ஜானை கொன்னீங்க. உங்களை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சபோது ஜான் என்ன சொன்னாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்பாவோட ஸ்தானத்துல தான் ஸ்டீஃபன் சார் அவருக்கு அந்த மரியாதையை கொடுக்கணும்னாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இனி ஒரு வார்த்தை பேசுன என் கையால அடி வாங்கிட்டு தான் போவேன். இந்த நிமிஷமே என் வீட்ல இருந்து எல்லாம் வெளியே போங்க. போங்க. கெட் அவுட். பாத்துக்கலாம், நான் யாருன்னு காட்டுறேன். ஸ்டீஃபனுடைய ஆளுங்க என்கிட்டயும் வந்திருந்தாங்க. நல்லா கவனிச்சு தேரிங்க ஒந்தும் ஆளுங்களை பொறுக்கிட்டு போடா. அப்ப ஜானை கொலை பண்ணது இவங்களா இருக்குமோ? நோ, ஐ டோன்ட் திங்க் so. ஜானை கொலை பண்றதுல டைரக்டா உங்களுக்கு எந்த அட்வான்டேஜும் இல்லை. பின்ன யாரு? எதுக்காக? கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு சொல்றேன். என் பொண்ணுகிட்ட என்னை பத்தி என்னென்னவோ சொல்லிருக்காங்க. அவன் என்கிட்ட ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஏன் ஒன்னா சாப்பிடுறது கூட கிடையாது. எனக்கு அவளை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. ஐ நோ. இந்த குழப்பம் எல்லாம் என்னாலதான். எலிசபெத், எப்படி இப்போ கம்பெனி ரொம்ப நல்லா ஓடிட்டு இருக்கு. இனிமே அடிக்கடி நான் இங்க வர அவசியமும் இல்லை. இனிமே நீயே கம்பெனியை ஹேண்டில் பண்ணலாம். ஐயோ தேவன், நான் எப்படி? ஹே, டோன்ட் வரி. புதுசா என்ன பிரச்சனை வந்தாலும் I'll be there for you. எலிசபெத், காலம் வரும்போது உன் பொண்ணு உன்னை நல்லா புரிஞ்சுக்குவா. Everything will be fine. Smile. Cheers. Come, let's go. நான் நினைச்சதை விட வேகமா கேடி இண்டஸ்ட்ரி வளர்ந்துச்சு. ஆனா உங்க அம்மாக்கு இப்படி ஒண்ணு நடக்கும்னு என் கனவுல கூட நான் எதிர்பார்க்கல. நீங்க ஏன் சார் அவங்க டெத்துக்கு வரல? இறந்து போன உங்க அம்மாவுக்கு மறுபடியும் என்னால கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நான் இங்க வரல. உங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் பாலண்ணன் தான் உன்னை பத்தி எல்லா தகவலும் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. ஐ தாட் யூர் சேஃப். அந்த கிட்னாப் நடந்ததுக்கு அப்புறம் தான் I decided to follow you closely.
Don't say that. Don't say. அப்பாவையும் அம்மாவையும் கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கணும். Don't worry. இனி கொஞ்ச நாள் தான். நேத்து உன்னை கொல்ல வந்த ஒருத்தனை பிடிச்சி என் கஸ்டடியில் வச்சிருக்கேன். ஆனா என்ன பண்ணாலும் வாய் திறக்க மாட்டேன்றான். நம்ம என்ன தேடுறோமோ யாரை தேடுறோமோ நிச்சயமா அவனுக்கு தெரியும். I'm sure I'm going to break him. உண்மையை சொல்லு, இல்ல கொன்றும் உன்னை. சாக துணிஞ்சவங்கிட்டே வந்து கொன்னுடுவன்னு மிரட்டுற. என்னையா அப்பாவையும் அம்மாவையும் கொன்னீங்க? யார் சொல்லி நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லு, சொல்லுடா. யாருக்கு எங்க உயிர் வேணும்? சொல்லு. ஏய், பெரி, control yourself. விடுங்க. ஏய், தாரா, தா. கொடுத்துரு. கொடுத்துரு. எலிசபெத் இறந்து போறதுக்கு முன்னாடி ஹேமந்த் கிட்ட சொன்ன அதே இடம் தான் 7 Hills. அவனை அப்பவே கொண்டு இருக்க வேண்டியதானே? இப்போ அவனை நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது. பிகாஸ் இப்போ நமக்கு இருக்கிற ஒரே எவிடன்ஸ் அவன் தான். சார், நம்ம அவனை போலீஸ்ல ஒப்படைச்சிடலாமே. ஜானை கொன்னது யாருன்னு போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா? எலிசபெத்தோட விஷயத்துல என்ன நடந்துச்சு? போலீஸ் காவலுக்கு இருக்கும்போது தானே இவளை கொல்ல பார்த்தாங்க. போலீஸ் ஒன்றும் பண்ண முடியாது. டோன்ட் வரி பாலண்ணா. தூண்டில் போடுறதுக்கு புழு கையில் இருக்கு. எப்படியும் மீனை பிடிச்சிடலாம்.